14வது அத்தியாயத்துல மனு முதலியவர்களுக்கு ஏற்பட்ட செயல்களை பத்தி எல்லாம் சொன்னார். இந்த 15வது அத்தியாயத்துல வாமனா அவதார விருத்தாந்தத்தையும் பலி விஸ்வஜித் யாகத்தை பண்ணி சொர்க்கத்தை ஜெயிக்கிறதும் தேவதைகள் பயந்து போறதும் அப்படிங்கறத பத்தி சொல்றா. என்ன சொல்றான்னு பார்க்கலாம். சர்வேஸ்வரனான ஸ்ரீ மகாவிஷ்ணு தான் அவாப்த சமஸ்த காமனாக இருந்தா கூட 3 அடி மண்ண பலி சக்கரவர்த்தி கிட்ட எதுக்காக கேட்டார்? அது கிடைச்ச பிறகும் கூட எதுக்காக பலிய பந்தத்துல கட்டினார்? இதை தெரிஞ்சுக்க நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி பரீட்சித் ராஜன் கேக்குறான். அப்போ ஸ்ரீ சுகர் சொல்றார், யுத்தத்துல தோத்து போய் இந்திரனால உயிரையும் இழந்து பிறகு சுக்கராச்சாரியாரால் உயிர் மூட்டப்பட்ட அந்த பலி சுக்கராச்சாரியார்களையே சரணமடைஞ்சான். அவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தைப்பட்டு சொர்க்கத்தை தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பலிய விஸ்வஜித் அப்படிங்கிற ஒரு யாகத்தை பண்ண வைக்கிறா. அந்த யாகாக்னியிலிருந்து தங்கப்பட்டை கட்டிய ஒரு ரதம் வருது, பச்சை குதிரை வருது, சிம்ம கொடி ஒண்ணு வெளியில வருது, தங்கத்தால் கட்டப்பட்ட வில்லு வருது, குறையாத அம்பராக்களை உடைய அம்பரா துணிகளும் திவ்ய கவசமும் ஆகிய எல்லாமே வந்தது. பலியோட தாத்தாவான பிரகலாதன் ஒரு வாடாத மாலைய கொடுக்கிறார். சுக்கராச்சாரியார் ஒரு சங்க கொடுக்கிறார். இப்படி பிராமணர்கள் யுத்தத்துக்கு வேண்டிய சகல சாமான்களையும் பலிக்கு கொடுத்து ஆசிர்வாதம் பண்ண பலி பிரம்ம வித்துக்களையும் பிரகலாதனையும் நமஸ்காரம் பண்ணிட்டு அவள்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிறார். ரதத்துல ஏறி வில்ல எடுத்துண்டு தங்க தோள்களை பிரகாசிக்க ஆகவனீயாக்னி போல பலி பிரகாசமாக இருக்கான். அந்த பலி ஆகாசத்தையே சாப்பிடுறது போல கண்ணால திசைகளை எல்லாம் அப்படியே கொளுத்திடுறது போல அசுர தலைவர்களோடும் சேனைகளோடும் இந்திரபட்டணத்துக்கு போறான். அப்போ தம்பதிகளான பறவைகளினுடைய சப்தத்தோடு வண்டுகள்லாம் தேனை பருகி கொண்டு இருக்க உபவனங்களும் உத்தியாவனங்களும் அமைந்து ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போனான். அந்த உத்தியானங்களிலும் உபவனங்களிலும் பூ காய் பழம் எல்லாம் நிறைய அமைஞ்ச கல்பக விருட்சங்கள்லாம் இருந்தது. அங்க ஹம்சம், சாரசம், சக்கரவாகம் போன்ற ஜலபட்சிகள் எல்லாம் இருக்கக்கூடிய தாமரை ஓடைகளை எல்லாம் பார்க்கிறான். அந்த ஓடைகள்ல தெய்வ மடந்தியர்கள் தங்களுடைய காதலர்களோடு சேர்ந்து விளையாடின்னு இருப்பா. திரிவிக்கிரம அவதாரம் செஞ்ச பகவானோட பாதார விந்தத்திலிருந்து உண்டான கங்கா நதி அந்த நகர சுத்தி ஒரு அகழி போல இருக்கும். அந்த பட்டணம் சொர்ணமயமாக இருக்கிறதுனால அக்னி போல ஜொலிச்சுண்டு உயர்ந்து பாரத்தோடு இருக்கும். அந்த நகரத்தின் உள் வாசல்கள் பொன் பட்டம் கட்டின கதவுகள்லாம் அமைஞ்சிருக்கும். கோபுரங்கள் ஸ்படிக ரத்னமயமா இருக்கும். ராஜமார்க்கங்கள் எல்லாம் தனித்தனியே பிரிஞ்சு இருக்கும். அந்த நகரம் விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வத்தச்சனால பண்ணப்பட்டது. சபைகள், முத்தங்கள், கிளை வீதிகள், 7 அடுக்கு மெத்தைகள், இந்திரநீல மணிகள், வஜ்ரமணிகள், பவழங்கள் இவைகளால் உண்டாக்கப்பட்ட திண்ணைகள் எல்லாம் இருக்கும். யௌவன வயது, சௌகுமாரியம் இவை மாறாது இருக்கக்கூடியவர்களும் யௌவனத்தினுடைய இடையிலே இருப்பவர்களும் பலமான ஆடைகள் உடுத்தி இருப்பவர்களும் சிறந்த சௌந்தரியமுடைய பெண்களும் ஜுவாலைகளோடு கூடின அக்னிகள் மாதிரி அந்த நகரத்துல இருப்பா. காற்று அந்த தெய்வ பெண்களோட தலை சொருக்குல பட்டு செங்கல் நீர் பூக்களின் மனத்தை முகந்து கொண்டு அந்த சாளரங்களின் வழியாக வெளிவரக்கூடிய அகில் புகையின் வாசனையோடு கூடி வீசும். அந்த நகரத்துல தெய்வ மடந்தையர்கள் வெள்ளை துணி விரிக்கப்பட்ட மார்க்கத்துல நடப்பார்களே தவிர அவர்கள் வெறும் தரையில நடக்க மாட்டா. முத்துக்களும்
சொர்ணமும் ரத்தினமும் இழைக்கப்பட்ட துவஜங்களும் பல வகை பதாகைகளும் அங்க வரிசையா இருக்கும். மயில், புறா, வண்டு முதலிய பறவைகளினுடைய கோஷங்கள் எப்ப பார்த்தாலும் கேட்டுண்டே இருக்கும். விமானத்துல சஞ்சரிக்கின்ற மடந்தையர்களினுடைய பாடல்கள், மத்தளம், தம்பட்டம், துந்துபி, வீணை, வேணு முதலிய வாத்திய கோஷங்களாலும் மற்றும் பல வகையான வாத்தியங்களோடும் கூடின அந்த அப்சர ஸ்திரீகளின் ஆடல்களாலும் பாடல்களாலும் அந்த நகரம் அப்படியே இனிமையாக இருந்தது. அதனுடைய அழக எந்த நகரமும் ஜெயிக்க முடியாது. அந்த நகரத்தினுடைய ஒளியினால சூரியன் முதலிய கிரகங்களின் ஒளி கூட கொஞ்சம் குறைஞ்சா போல இருக்கும். அதர்மிஷ்டர்களும் துர்புத்தி உடையவர்களும் பூதங்களுக்கு துரோகம் செய்கின்றவர்களும் மூர்க்கர்களும் அகங்காரத்தை உடையவர்களும் காமுகர்களும் லோபமுடையவர்களும் அந்த நகரத்துக்கு கிட்ட கூட போக முடியாது. இந்த தோஷங்கள் இல்லாத புருஷர்கள் மட்டும்தான் அந்த இந்திரபட்டணத்தை அடைய முடியும். பெரும் சேனையோடு சென்ற அந்த பலி இந்த அமராவதி நகரத்தை தன்னுடைய சேனையினால நாலாபுறமும் அதை தகச்சு இந்திரனுடைய அந்த பெண்களுக்கு பயத்தை ஏற்படுத்திண்டு சுக்கராச்சாரியார் கொடுத்த பெரும் கோஷமுடைய அந்த சங்க எடுத்து ஊதறான். அப்போ இந்திரன் பலியினுடைய அந்த முயற்சியை பார்த்துட்டு சமஸ்த தேவகணங்களோடு பிரகஸ்பதியை பார்த்து பேச ஆரம்பிச்சான். இந்திரன் சொல்றான், முன்ன நம்மால தோல்வியை அடைஞ்சுட்டு நம்ம மேல இப்ப விரோதம் ஏற்படுத்திட்டு இருக்கிற இந்த பலி இப்போது செய்யற இந்த முயற்சிய நம்மால கொஞ்சம் கூட பொறுக்க முடியாது அப்படின்னு எனக்கு தோணுறது. இவனுக்கு திடீர்னு இது மாதிரியான திறமை எங்கேருந்து வந்தது? இவன் சத்ருக்களை எல்லாம் வெல்வதுல திறமை உடையவனாக இருக்கான். இந்த பலிய யாராலும் எந்த உபாயத்தாலும் ஜெயிக்க முடியாது. இவன் வாயினால் ஜகத்தை எல்லாம் அப்படியே சாப்பிட்டுறவன் போலவும் 10 திசைகளையும் அப்படியே நாவினால் நக்குபவன் போலவும் கண்களினுடைய பார்வையால் ஆகாசத்தையே எரிச்சுடுறவன் போலவும் இருக்கான். என்னோட சத்ருவான பலிக்கு இப்படி பிறரால் வெல்ல முடியாது இருக்கக்கூடிய இந்த பெருமைக்கு என்ன காரணம் வந்தது? இந்த இந்திரிய பலம், மனோபலம், தேக பலம், தேஜஸ் இவைகளெல்லாம் இப்படி அவனுக்கு அமைந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதை எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ப்ரஹஸ்பதி சொல்றார், இந்திரா, உன்னோட சத்ருவான இந்த பலிக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய மேன்மை உண்டாகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எனக்கு அது தெரியும். சுக்கிரன் தன் சிஷ்யனாகிய பலிக்கு தேஜஸ கொடுத்தார். பலிக்கு இந்த பெருமையெல்லாம் பிரம்ம தேஜஸாலத்தான் உண்டாச்சு. அதனால பகவானை தவிர உன்னை போன்ற யாராலும் இவங்கிட்டக்க ஒரு க்ஷணம் கூட நிக்க முடியாது. நீங்க எல்லாரும் சொர்க்கத்தை விட்டுட்டு யானும் போய் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சுண்டு சத்ருவுக்கு தோல்வி தரக்கூடிய ஒரு நல்ல காலத்தை எதிர்பார்த்துண்டு காத்துருங்கோ. இவன் இப்போ பிரம்ம தேஜோ பலத்தால செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பயனை தரக்கூடிய காலமாக இருக்கிறதால பராக்கிரமம் உடையவனாக இருக்கான். மறுபடியும் இவன் அந்த பிராமணர்களையே அவமதிச்சு குடும்பத்தோட அழிஞ்சு போக போறான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலத்தை நீங்கள்லாம் எதிர்பார்த்துண்டு இருங்கோ அப்படின்னு சொல்றார். அப்போ சுகர் சொல்றார், தேவதைகள் அந்தந்த சமயத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை அறிந்த ப்ரஹஸ்பதியோடு தாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை பத்தி நன்னா ஆலோசனை பண்ணிட்டு சொர்க்கத்தை விட்டுட்டு காம ரூபிகளாகையால நினைச்சபடியான வடிவங்கள் எல்லாம் எடுத்துட்டு போனா. இப்படி தேவதைகள்லாம் மறைஞ்சு போனதும் பலி அமராவதி பட்டணத்தை கைப்பற்றி 3 லோகத்தையும் தன் வசமாக ஆக்கினுட்டான். பிறகு லோகங்களை எல்லாம் வென்றவனும் தம்மை தொடர்ந்த சிஷ்யனுமாகிய பலியை கொண்டு அவனிடத்துல வாத்சல்யமுடைய பிருகுக்கள் இந்திர பதவியை பலி நிலைநிறுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக 100 அஸ்வமேத யாகங்களை பண்ண வச்சா. அதுக்கப்புறம் அந்த பலி
100 யாகங்கள் செஞ்ச பிரபாவத்தினால 3 லோகங்களிலும் எல்லா திசைகளிலும் அவனுடைய கீர்த்தி பரவி ஒரு சந்திரனைப் போல ஜொலிச்சுண்டு இருந்தான். நீண்ட சங்கல்பத்தை உடைய அந்த பலி சக்கரவர்த்தி தன்னை பிரயோஜனங்களெல்லாம் கைகூடப்பட்டவனாக நினைச்சுண்டு பிராமணர்களால் கைகூட்டுவிக்கப்பட்ட சமிருத்தியை உடைய சம்பத்தை எல்லாம் அனுபவிச்சுண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி இந்த 15வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 16வது அத்தியாயத்துல அதித்தி தன் குழந்தைகளான தேவதைகள் ஐஸ்வர்யத்தை எல்லாம் இழந்து எங்கேயோ போய் மறைஞ்சு வாழறத நினைச்சு தான் வருத்தப்பட்டு தன்னுடைய கணவரான கஷ்யபர்கிட்ட அதுக்கான பரிகாரத்தை கேட்க அவர் பயோவிரதத்தை பண்ணும்படி சொல்றார் அப்படிங்கறத அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.